கோல்டு பண்ணியிருக்கோம். எக்ஸ்போர்ட் கோல்டு ஃபஸ்ட்டு படம் டார்லிங் பேய் படம் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ தான் பேய் படம் பண்ணுறேன். இந்த பேய் உங்களுக்கு நிறைய கை போட்டு நினைக்கிறேன். இதுவும் நல்லா இருந்துச்சு. எப்படி அந்த டேரக்டர் இந்த ஸ்டோரி சொல்லுறது? இது ரொம்ப கஷ்டமான படம் ஷூட் பண்ணுறோம். ஏன்னா படம் நம்ம கடலில் தான் வச்சு ஷூட் பண்ணுறோம். அதை வந்து டேஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணி இந்த வேர்ல்டு க்ரியேட் பண்ணி எங்களுக்கு ஒரு வருஷம் 3 மாதம் ஆச்சு. இதை நாங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறோம். எல்லாருடைய ஹார்ட் ஒர்க்கும் அது கடைசியில் தெரியுது ஸ்க்ரீனில். இது வேற கோல்டு ப்ரெஷர் இது பயங்கரமாக நீங்கள் இருக்கும் அட்வென்ச்சர் செகண்ட் டைம் பேச்சுலர் நடந்தது சேர்த்துங்க. அடுத்த பாட்டு ரெடியாக வச்சுட்டாங்களா? அந்த பேயை வந்து காட்டிருக்கீங்க, அது எதுல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்தீங்க? அது கடல் ராசாவா கடல் அரக்கனா? கடல் அரக்கன் தான். கடல் அரக்கன் தான். அது ஒரு பாடி வந்து 30 நிலையே இருந்தால் என்ன ஆகுங்கிற ஒரு ஐடியா. ஃப்ளெஷ்ஷெல்லாம் இருக்கும், ஸ்கின்னு மட்டும் ஃபீல் ஆகும் இடம். ஸோ ஹாஃப் ராட்டனாக இருக்கணுங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதுவே இந்த சின்ன சின்ன படத்தோட எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பார்த்தீங்கன்னா கடல் அட்டைன்னு ஒரு விஷயத்தை கிடைக்கும். ஸோ அது கொஞ்சம் அந்த போன்ஸ் கொஞ்சம் தெரியும். ஸோ அந்த மாதிரி இந்த லேண்ட்ஸ்கேப்பில் ஒரு ஹாஃப் ராட்டன் ஃபீச்சர் இருந்தால் எப்படி இருக்குன்னு பெண்களை வந்து பலி கொடுக்குறீங்க. ஆனால் வந்து அது வந்து மக்களால் மூட நம்பிக்கையாக தான் சொல்கிறீங்களா, இல்லை வந்து அந்த கடல் அரக்கனுக்காக சொல்கிறாங்க? அதான் புரியல. மூட நம்பிக்கை தான் அதோட அதை சொல்ல வந்த கருத்து என்னென்னா, நம்ம சொசைட்டியாகவும் அது தப்புன்னு தான் சொல்லணும். நம்ம சொசைட்டியாகவும் நம்ம வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையாச்சுன்னா முதல்ல அந்த பெண் சமூகத்தை ஈஸியாக அட்டாக் பண்ணிடுவோம், இல்லை அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறோங்கிறது தான் இந்த லேயரில் மீன் பண்ண ட்ரை பண்ணுறது. ஊருக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னா கூட சம்மந்தமே இல்லாமல் இப்படி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க, அது மூட நம்பிக்கை வரும். கிராமத்தில் ஒரு 40 வருஷம் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா சரி பண்ணுறதுக்கு அவங்க என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. அதில் இந்த மூட நம்பிக்கைகள் இருக்கிறது தப்பு தான் நம்ம ஸ்ட்ரீட் பண்ணுறோம். சரி சார், இந்த படத்தில் மொத்தமாக நீங்கள் தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ப்ரொடியூசரும் சரி, ஹீரோ, மியூசிக்கு எப்படி இருந்தது? அதாவது ரொம்ப டைட்டாக ரொம்ப கஷ்டமாக ஒரு நாள் ஷூட் பண்ண ஃபீல்டு இருக்குது. நம்ம கடலில் பண்ணிச்சுருவோம், போட் எடுக்கிறோம், ஒரு போட்டில் ஷூட் பண்ணுவோம், ஒரு போட்டில் கேமரா, ஒரு போட்டில் லைட்டிங். இதை நம்ம வந்து ஒரு இடத்துல ஷூட் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு போட்டு அந்த லான்ச் செட்டே க்ரியேட் பண்ணுவோம் ஹைட்ராலிக் வச்சு. அதுக்கு வந்து ஒரு பெரிய ஃப்ளோர் தேவைப்பட்டது. அது மாதிரி ஃபுல்லாகவே வி நீடட் பெரிய சோர்ஸ் தேவைப்பட்டது, ஒரு பெரிய உழைப்பு தேவைப்பட்டது. எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு எல்லாருமே ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லியிருப்பீங்க படித்து முன்னேறிக்கலாம், படிக்காம நீ முன்னேறிக்கலாம், மேடம் கொஞ்சம் நீங்கள் படிக்காமல் இருந்தால் கூட பொழைச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். வாழ்வில் என்ன நம்ம பார்க்குறோம், அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, இந்த ரிசோர்ஸும் இல்லாத ஒரு கிராமத்தில் அவங்களுக்கு அவங்களால படிக்கிறதுக்குள்ள பேர் நம்ம கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு அந்த பையனை பார்க்கும்போது அவங்க மென்டாலிட்டியில் அப்படி சொல்லுவாங்க, படிச்சிருந்தா கூட படிக்கிறத கூட எங்களை மாதிரி இல்லை, படிச்சதால நிறைய ஜெயிலுக்கு கருத்தாக சொல்லுவாங்க. அந்த ஊருக்கு கணக்கு கை பிடிச்சேன், படிச்சு வேறு வேலைக்கு போய் கிராமத்தில் சார் சின்ன ஒரு ஊத்தல் மட்டும் அதுக்கு தெளிவுபடுத்தினேன். மீனவர் பசங்களாம் வந்து மேக்ஸிமம் வந்து கடல் பிடிக்க மாட்டாங்க, சரிங்களா? இதில் வந்து நீங்கள் வந்து அப்படி தான் காட்டியிருக்கீங்க. சார் எதனால காட்டினீங்க? அந்த பர்டிகுலர் கேரக்டர் ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் பயம் இருக்கிற கேரக்டர். இது இப்போ சாதாரணமாக நீ பிடிக்கும் போது வேறு நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸில் நீ படிக்கலாம் அப்படி அவங்க ஸ்மால் பண்ணுற எபிசோட்ஸ் இருக்குது. அதில் வந்து இந்த மாதிரி எந்த காட்சி உள்ளே போனால் எவ்வளோ உயிரோடு திருப்பி வந்தது இல்லைங்கிற மாதிரியான கதைகள் போகும்போது இந்த பயம் இது ஒரு ப்ராக்டிஸாக இருக்குது. இப்போ நிஜ கடல் மீன் பிடிக்க நார்மலாக போகல, அமானுஷ்யமான கடலில் இது வரைக்கும் போய் எவ்வளோ உயிரோட வராது. ஹீரோ வந்து முடிவு எடுத்துட்டு போகிறார், இவன் கூட இருக்கிறதால போனால் எப்படி தான் வர முடியும், எனக்கு பயமாக இருக்குது. அவன் பயத்துக்காக இந்த ஸ்ட்ரீம் ஃபியர் ஸ்ட்ரீம் சிச்சுவேஷனுக்கு கடல்ல உங்களை குறிக்க விட்டாரா? கடலில் ஒர்க் பண்ணோம், பட் சேஃபாக தான் பண்ணோம். நாங்கள் வந்து அவ்வளோ டீப்பாகவோ இல்லை அதுக்குள்ளே போகல. நாங்கள் ஒரு கெனால் ஷூட் பண்ணோம். ஆமாம், அது பெரிய உலகளாக தான் இருக்கும்.
இன்னொரு பிரச்சனையும் நம்ம அதை கடந்துட்டு தான் இருக்கோம். டெய்லி தினமும் நம்ம பார்த்தாலும் இறப்பு வந்துட்டு இருக்கோம். இந்த படத்து மூலமா அந்த கடந்த அந்த மீனவர் சமுதாயத்துக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? அந்த ஆட்கள் கூப்பிட்டு மீனவர் சமுதாயத்தை பார்க்குற மாதிரி டெஃபினட்டாக இது ஒரு பேரல் நம்ம ஒரு ஃபேண்டசி கதையை தான் சொல்லியிருக்கோம். ஆனால் இதில் நம்ம என்ன சொல்ல வரோம்னா ஒரு மீனவர்கள் அவங்க நார்மலாக மீன் பிடிச்சிட்டு போயிட்டு வர அந்த ஜேர்னியே அவ்வளோ பெரிய அட்வென்ச்சரஸ். நம்ம வந்து அதுக்கு மேலே அந்த கடலில் போய் இருந்தால் எப்படி நம்ம ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். அவங்களோட டே டு டே லைஃப்பில் இருக்கிற அட்வென்ச்சர் தான் நம்ம அதே மாதிரி கடலை டென்ஜர் இது எல்லாமே நம்மளுக்கு புதுசாக இருக்குது. பட் அவங்களோட வாழ்வியலில் ஒன்றா இருக்கிறது. ஸோ அது வெளியே எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு படமாக பண்ணுறாங்க. ஜி சார், உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? அங்கே வந்து கண்டிப்பாக இதை பார்த்துக்கல ஷார்ட்ல ஃபுல்லாக முங்க நீச்சல் அடிச்சுட்டு இருக்காரு, அண்டர் வாட்டரில் போயிட்டு இருக்காரு. வர மக்களை ஏற்றுட்டா 4 பாட்டு எடுக்கணும்னு சொன்னீங்க. சூப்பராக இருக்குது. செகண்ட் பாட்டு சார், சமீபத்தில் 2 மாசமா பார்த்தீங்கன்னா ரத்த வாடை உள்ள படங்கள் வரல. உங்கள் படத்தில் ஒரு சில காட்சிகள் ரத்த வாடை அடிக்குது. அது ஒரு பீரியட் சீக்வன்ஸ். ஏன்னா அது ஏன் இப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக், ஏன் இந்த கடல் இப்படி ஆச்சுன்னு வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ளாஷ்பேக் தேவைப்படும். அது வந்து அந்த ஒரு கேங்ஸ்டர் ஏரியா வந்து. ஆனால் மெயின் பிளட் ஷெட் வந்து கிடையாது. அது வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வர ஒரு போர்ஷன். இல்லை, பேய் கொலை பண்ணுறதுல கல்குலேட்ஸாக கொலை பண்ணலாம். ரத்தம் தெரிய கொலை பண்ணலாம் சார். பேய் எப்படி வேணா கொலை பண்ணுறது சார். நீங்கள் நமக்கு எப்படி தெரியும் பேய் எப்படி கொலை பண்ணுறது? பேய்லாம் கொலை பண்ணாது சார். டெய்லி பேய் கூட வாழ்ற மாதிரி சொல்லி எல்லாம் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. நீங்களும் சேர்ந்து அந்த பாட்டெலாம் ஃபைனல் எதிர்பார்ப்பாங்கன்னா இந்த படம் ராசா வந்து ஆல்ரெடி தெரிக்க வேண்டியது. ஆல்ரெடி டாப்பில் இருக்குது. நம்பர் 3 நம்பர் 2ல் இருக்குது. நான் பார்க்கும்போது அந்த பழைய சாங் வேறு லெவலில் இருக்குது. வர ஷார்ட் பாருங்க. ராசா சார், ஒரு சீன் பார்த்தீங்கன்னா ஒரு திகில் கொடுத்து சார். இல்லை உட்காந்து பல பேருக்கு வந்து அது பயத்தை கொடுத்துச்சு. உண்மையிலே வந்து ஹார்ட் பேஷண்ட்லாம் கொஞ்சம் மிரளுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சீன் வந்து உண்மையிலே கற்பனை எல்லாருக்கும் நினைக்கிறோம். எல்லாருக்கும் பயத்தை கொடுத்து நிறைய பேர் மிரண்டாங்க. வயசானவங்க ஹார்ட் பேஷண்ட் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு தாக்கத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன். அது வேணும்னே தான் வச்சுக்கலாம் சார். பயமுறுத்துறதுக்கு ஒரு பேய் படத்தில் ரெண்டாவது மாதிரி இல்லை சார், இது கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. பயமுறுத்தி தான் படம் எடுத்துருக்காங்க. ஒரு கொஸ்டின் கேட்கவே மாட்டேங்க. இல்லை, கொஸ்டின் கேட்கணும் நிறைய இருக்கு. 2 பேரும் வச்சியே அது வேணாம். படத்தை போய் சொல்லுங்க. அவர் கூட நடிச்ச அனுபவம் ஃபர்ஸ்ட் படத்தை பண்ணீங்க. நீங்கள் கடலில் போயிருக்கீங்க பண்ணாங்களா உள்ள? முதல் தடவை போனாவே நம்ம வாமிட்டு வந்துருக்கோம். இந்த தண்ணியோட இறைவு உங்களுக்கு எப்படி தெரியுது கடலில்? ஃபர்ஸ்ட் டைம், அதனால பயங்கரமாக இருந்தது. கஷ்டமாகவும் இருந்தது, நல்லாவும் இருந்தது. மற்றபடி எல்லாமே செட்டில் போட்டதுனால இந்த ஹைட்ராலிக்ஸ் யூஸ் பண்ணும்போதும் அதுவுமே ஷேக்கிங்காகவே போகல. அதனால் ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. லுக்காகவே 2 பேருக்குமே வேறு மாதிரி இருக்கும். பேச்சுலருக்கும் முத படத்தில் வந்து முத்த காட்சி நிறைய இருந்தது. இந்த படத்தில் இல்லை, ஃபீல் பண்ணுறோம். ராசா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முடியாது